ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வாழைக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நறுக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி சூடு ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு, அடுத்து கடலப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கணும். அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடுகு கடலப்பருப்பு இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். நல்லா அழகாக வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் வதக்கி விடணும். அடி பிடிச்சிருக்கிறதுனால நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டான வாழைக்காய் பொரியல் கிடைக்கும். அழகாக வதக்கி விட்டுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காயை அதை சேர்த்துக்கணும். நல்லா அதை லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா பிரிஞ்சு வர மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக கரம் மசாலா இல்லை சில்லி மசாலா ஏதோ ஒரு பொடியை கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா வாழைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். அது நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தட்டோ ஏதாவது வச்சு மூடி விடணும் ஃப்ரெண்ட்ஸ், வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வாழைக்காய் இப்போ அற்புதமாக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையான வாழைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதில் மல்லித்தழை தூவிட்டு டேஸ்ட்டான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமீம் லவ்லி.